ஹாய் ஹலோ நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்வு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். மற்ற சவுதியிலேருந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் வீடியோ பார்க்குற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நன்றி. நல்லா வீடியோ போகுது. கொஞ்சம் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். இப்போ தான் மணி 3 மணி 3:30 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லி மேடம் ஃபஸ்ட்டு டியூட்டி இப்போ தான் வருது. தூங்கி எந்திரிச்சேன். யாருமே ஃபோனுங்கன்னு யாருமே அடிக்கலை. நான் ஒரு 12 மணிக்கு தான் எந்திரிச்சேன் நண்பா. நைட்டு 5 மணிக்கு தான் படுத்து அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு நேற்று ஏதோ மேடம் அந்த ஆஸ்பத்திரியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரில. ஒரு 3 நாளாக அவங்க ஏதோ மூ பருவா மூஞ்சில் எதுமா என்னன்னு தெரில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கஃபீல் வண்டியை துடைக்கவே இல்லை. இன்றைக்கி ரொம்ப மண்ணு காற்று அடித்து க்ளீன் இல்லாமல் இருக்குங்க. பாருங்களேன், தெரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்தாருன்னா இப்போ கஃபீல் நம்மளை திட்டுவார். ஏன்னா நம்மளை கேட்கவே மாட்டார். நம்ம அந்த அளவுக்கு அதை இல்லாமல் க்ளீனாக வச்சுக்குவோம். இப்போ மேடம் கூப்பிடலன்னா நான் இப்போ தொடச்சி அடிச்சுட்டு சாயந்தரம் இல்லை நைட்டுக்கு தான் குளிக்கிறது. தண்ணி பயங்கரமான சூடாகுது. இப்போ வண்டியை துடைக்கல. அவர் எடுத்துகிட்டு போகக்கூடாது. வேலையை முடிச்சுட்டு நம்ம வர முடியும். வண்டி இருந்துச்சுன்னா வந்து தொடச்சி விட்டணும். ஏன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. ஏன்னா கஃபீல் எப்போதுமே கேட்க மாட்டார். அவர்கிட்ட நம்ம அந்த கார் விஷயத்துலையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துடைச்சாலும் அழுக்காக இருந்தாலும் விட்டுருவார். நம்மளை கண்டுக்க மாட்டார். அதுக்குன்னு ஓவராகவும் அழுக்காக ஒரு அளவுக்கு விடக்கூடாது. டெய்லி எல்லா வீட்லேயும் வண்டியை துடைக்க சொல்லுவாங்க நண்பா. டெய்லி வண்டியை துடைச்சி அவனுக்கு கஃபீல் இப்படி தடவி பார்த்துட்டு திட்டலும் செய்வாங்க. மேடம்லாம் அப்படி உள்ளே வந்து இது பண்ணிவிட்டு திட்டுற வீடுலாம் நான் நிறையா வீடு பார்த்துருக்கேன். என் மச்சானை வீட்டில் அத்தனை வீட்லையும் இப்படி வண்டியை தடவி பார்த்து திட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டில் அந்த கேள்விக்கான கேட்கல. அந்த கேள்வியை கேட்குற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. காரை ஒரு நாள் 2 நாள் துடைக்காமல் விடுவேன். ஒரு நாள் துடைச்சேன்னா 3 நாள் துடைக்க மாட்டேன். 2 நாள் 3 நாள். அதுக்கு மேலேயும் அழுக்க ஆரம்பிச்சுன்னா நான் கண்டிப்பாக தொடச்சி விட்ருவேன். அவர் எடுக்கலை வண்டியை நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். சவுதியில் இருக்கிற அத்தனை பேரும் டெய்லி வண்டி துடைக்கணும். வெள்ளிக்கிழமை வண்டி லீவு. அன்றைக்கி வண்டியை தான் துடைக்க மாட்டாங்க. இதை பற்றி நான் உங்கள் கருத்து என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இன்றைக்குள்ள விலாக பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள். மைக்கு நேற்று தான் வாங்கினேன். நேற்று வாங்கி அதில் உள்ள நுணுக்கங்கள் என்ன ஏதுன்னு கற்றுக்கிட்டேன். இந்த பச்சை லைட்டு எரியும் போது 2 கனெக்டாகவும் இருக்குது, நாய்ஸ் கேன்சல் ஆன்லேயும் இருக்குது. இதுவே இந்த பட்டனை நான் இப்படி ஃப்ரெஷ் பண்ணிட்டா ப்ளூ கலரில் எரியும், நாய்ஸ் கேன்சல் ஆஃப் ஆயிரும். வெளியில் கேட்குற சவுண்டு எல்லாம் கேட்கும். வேணா உங்களுக்காண்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவா? இந்த பாருங்கள், இப்படியே ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ நாய்ஸு, இந்த காற்று, இந்த காரு போகிற சவுண்டு, அப்பா சரியான மண்ணு காற்று அடிக்குது நண்பா. அப்படியே மண் பறந்து போகுது. பனி மூட்டை மாதிரி அப்படி தெரியாமல் அந்த சைடு என்ன போகுதுன்னு. அந்த அளவுக்கு மண்ணு காற்று. அப்போ துடைக்கக்கூடாது வண்டியை. ஓகே, இப்போ கேட்டிருப்பீங்களா சவுண்டு எல்லாம்? இப்போ பாருங்கள், திருப்பி நான் ஆன் பண்ணுறேன். நாய்ஸ் கேன்சல் ஆன் ஆகிடும். பச்சை கலரில் எரியுது. இப்போ ஆன் ஆகிடுச்சு நண்பா. இதுதான் இந்த மைக்கோட விஷயம். சூப்பராக இருக்குது. இந்த மைக்கை பற்றி தனியாக ஒரு வீடியோ தமிழில் யாருமே போடல. நான் போடலான் இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா? கமெண்டில் தெரிவிங்க. ஓகே, மேடம் 3:30 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக நிற்க சொன்னாங்க. மணி 3:30 ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் நிறுத்தி நிற்போம். வந்துட்டோம். ஏன்னா மேடம் வரப்பெல்லாம் நான் ரூம்லேருந்து வெளியில் பொறுமையாக வரேன். அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. காரை நான் திறக்கிற முடிக்கும். இன்றைக்காவது போய் நாம் கொஞ்சம் அட்வான்ஸாக நிற்போம். டெய்லி அப்படி அவங்க மைண்டில் நினச்சிடக்கூடாதுல. என்னடா இவன் நம்ம முன்னாடியே சொல்லியும் வந்து ரெடியாகி நிற்க மாட்டேன். நான் ஒரு 3 நாளாக மேடம் வெளியில் வந்த பிறகு தான் நான் வெளியில் வரேன். அவ்வளோது அலட்சியமாக வரேன். எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணி முன்னாடியே நிற்பாங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே. நான் அதனால் இப்போ போய் அவங்களுக்கு மனம் திருப்தி ஆகணுன்ட்டு அந்த மாதிரி செய்ய போகிறேன். இந்த மாதிரிலாம் இருக்குது ஹவுஸ் டிரைவரில். பார்த்துங்க. ஓகேங்களா? வாங்க கண்டினியூ பண்ணுவோம். நண்பா, இங்கே மேடத்தை நான் ஆஸ்பத்திரி நினச்சி வந்தேன். சலூனுக்கு வந்திருக்காங்க. சலூன்னா பியூட்டி பார்லரு. வந்து ஒரு காஃபி ஒன்று வாங்கி கொடுத்தேன்னா அங்கே தான் கூட்டமாக இருக்கிற கடை பக்கத்தில். இதுதான் சலூனு, இங்கே தான் சலூனு, இங்கே தான் லோக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காப்பி கடை ஒன்று இருக்குது. அங்கே தான் காப்பி வாங்கி கொடுத்தேன். காப்பியோட விலை 28 ரூபா நண்பா. காஃபியோட விலை 28 ரூபா. ஆனால் பக்கம் பொம்பளைன்னு சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு ஏதோ வேறு ஏதோ இந்த கண்ட்ரிக்கு போன மாதிரி எல்லாம் உட்காந்து கிடக்குது. ஒரு காஃபியோட விலை 28 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மேடம். அதை குடிச்சிட்டு தான் மேக்கப் போடுறதுக்கு சலூனுக்கு போயிருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, அவ்வளோ பேர் சரியான கூட்டம். நம்மகிட்ட ஒரு காடை இது கொடுத்துட்டானுங்க. எடுக்கவே முடியல, வீடியோ எடுக்கவே முடியாது. சின்ன கோணு கடை, ஆனால் கூட்டம் அதிகம். நம்ம அன்சாரி கடை அளவுக்கு தான் இருக்குது. அதுக்குள்ளே டேபிள் போட்டு ஏசி போட்டு நோ ஸ்மோக்கிங்கு உள்ளே. அப்படியே அவுட்டரில் நம்ம ஆளுங்க இந்தியாக்காரங்களே ஹிந்தி பேசுகிறாலே நிறைய பேர் உட்காந்து தம் அடிச்சுட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு பக்கத்தில் சவுதிக்காரிங்க லேப்டாப்பு அது இதுன்னு பக்கமாக வச்சு இது ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரில நண்பா. எவ்வளோ இது
துனியா எப்படி போயிட்டுருக்கு பாருங்க, என்னத்த சொல்ல. ஆனால் ஜாலியான வாழ்க்கையா மனுஷனுக்கு இந்த இதில் அந்த அளவுக்கு. நம்மள வெயிட்டிங்கு 1 மணி நேரமா 1/2 மணி நேரமா 3/4 மணி நேரம் தெரில. அப்புறம் மெயின் விஷயம் 3:30 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொன்னான் தெரியுமா? 3:30 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நின்றா கரெக்டாக 3:59க்கு மறுபடியும் ஃபோன் அடித்து ஜலீல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. மேடம் நீ 3:30 மணின்னு ஏற்கனவே சொன்னேன், நான் ஆல்ரெடி வெளியில் வந்து நின்றேன். நாம் என்னைக்கு அட்வான்ஸாக நாம் நிற்கிறோமோ அவங்க வரமாட்டாங்க, நாம் அவங்க வந்தவொன்னே போய்க்கலாம்னு கொஞ்சம் அலட்சியமாக இருக்கும்போது அதே டயத்துக்கு வராங்க. இப்படி ஒரு 4 நாளாக பண்ணாங்க தான் நான் இன்றைக்கி அட்வான்ஸாக வந்து நின்றேன். லாஸ்ட்டில் அவங்க லேட்டு. லாஸ்ட்டில் இதுவே நம்ம மேடங்கிறனால நமக்கு ஒன்றும் தெரியலை நண்பா. வேறு சவுதிக்காரங்க ஊடாக இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா கேட்பாங்க, நான் அப்பயே சொன்னேன் நீ ஏன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணல, ஏன் நிற்கலை, இங்கே நில்லுனா நிற்கணும் அப்படின்னு அதிகாரமாக பண்ணி பேசுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி திங்க் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு என் மேடத்தோட இந்த பில்டிங்கில் அதுக்கு கீழ் வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி என் பார்க்கிங்கில் நின்றேன். என் மேடம் பார்க்கிங்லேயே வந்து ஏறிடுவாங்க. எந்த ஒரு மனசுலையும் கெட்ட எண்ணமோ அவன் டிரைவரு நம்ம இப்படி அதிகாரம் பண்ணணும் அப்படி இப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொம்பளை பக்கத்தில் இருந்துக்கிட்டு காலை தரையில் அமைக்கி இங்கே வர சொல்லு, நீ ஏன் அங்கே போகிற அப்படின்னு சைலண்ட்டாக சொல்கிறாங்க. நான் அங்கேருந்து கண்ணாடிலேருந்து பார்த்துட்டேன். பார்க்கிங்கில் வண்டியில் வந்து ஏறினவுடனே, மேடம் இந்த வீட்டு டிரைவர் மாதிரி உன் வீட்டு டிரைவர் ஓடணுமான்னு தான் வார்த்தையை கேட்டேன். அந்த மேடத்தை போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்கள ஏன் கேட்குற, அவங்க கூட சேர்ந்தினா 4 டிரைவர் அந்த வீட்டில் ஓடி இருக்கு, நானும் சேர்ந்து தான் ஓடணும் வந்த புதுசில். அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வண்டி ஓட்டுமாங்க. பெருநாள் அன்னைக்கு அவங்க ஒரு இடத்துல வண்டி டிரைவர் இல்லாமல் நம்மளை போய் விட சொன்னாங்க. அந்த வந்த புதுசில் அப்படி தான் ஓட்டினேன். மேடம் இந்த மாதிரி இறக்கக்கூடமாக எல்லாருக்கும் செய்ய சொல்லுவாங்க. ஒரு ரோட்டில் நம்ம சூக்கில் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட காசு இல்லாமல் என்னை கொண்டு போய் என்னை கொஞ்சம் விட சொல்கிறியாமான்னு ஒரு லேடிஸு தெருவில் போகிறவங்க கேட்டாங்க. மேடம் நான் சூக்குக்குள்ளே போகிறேன் ஜலீல், நீ கொண்டு போய் பாவமாக இருக்குது, அவங்க எங்கே இறக்க சொல்கிறாங்களோ இறக்கி விட்டு வா அப்படின்ட்டாங்க. சரின்னு செஞ்சுட்டு வந்த மாதிரி என் மனசுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. அது மாதிரி கீழ் வீட்டில் கேட்குறதுல கொஞ்சம் கொண்டு போய் விட்டு வந்தோடனே நான் பெருநாள் தொழுவ போகிறேன், தொழுதுட்டு வர முடியும், நீ வெயிட் பண்ணு. என்ன மேடம் உன்னை விட தான் வர சொன்னிச்சு மேடம், நான் போய் குளிச்சுட்டு நான் தொழுவ ரெடி ஆகணும், இன்னும் இங்கேயே நில்லுங்கிற ஓட்டு டிரைவர் மாதிரி கத்தி விட்டு வந்தேன். அதுக்கு அடுத்தது மேடத்துக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி சொன்னாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்காத, நீ பாட்டுக்கு வந்துரு ஜலீல் வீட்டுக்குன்னு சொன்னதோட அப்படியே வீட்டுக்கு வந்தேன் நண்பா. ஒரே லேடிஸ் எல்லாம் அந்த காப்பி கடைக்கு தான் போயிட்டுருக்காங்க நண்பா. முழுக்க என்ன திடீர்னு காற்றடிக்குது என்னன்னு தெரில, வண்டி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, திடீர்னு ஒரு காற்று உள்ளே வந்துட்டு போகுது. ஓகே, இது மாதிரிலாம் சவுதி அரேபியாவோட நிலைமைகள் இருக்குது, உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். டெய்லி இது மாதிரி குறை நிறைகள் எல்லாம் சொல்லுவேன், நீங்கள் புரிஞ்சுங்க. இது மாதிரிலாம் நடக்கும், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். நம்ம தலையெழுத்து என்னவோ அதுதான் நண்பா. ஓகேயா, இப்போ வெயிட்டிங்கு என்ன ஏது அடுத்தது வர்றதை பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணி நிற்க வேண்டியதான். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஜித்தாவில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலேஜ் போகிறேன், ஜாமா இங்கே தான் இருப்பாங்க. இதுதான் அப்துல்லா காலேஜி, கிங் அப்துல் காலேஜின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் தான் உள்ளே வரேன். இதில் படிப்பு சம்மந்தம், மெடிக்கல் சம்மந்தம் என்னென்னமோ இருக்குது நண்பா. ஒரே செக்கிங் மாதிரி இருக்கும் உள்ள. தனியாக ஊர் மாதிரி ரோடெல்லாம் பெருசாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ள இடம் இதுக்குள்ளே தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இங்கே அடுத்து செக்கிங்கு அது இது எல்லாம் இருக்கும். இதில் லெஃப்ட்டு போகணும் தவறில். போயிட்டு போலீஸ் வண்டி செக்கிங்லாம் நிற்கிது, ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே வரேன். இதில் போயிட்டு இதில் லெஃப்ட்டு போகணும். எனக்கே இதுக்கப்புறம் இதை பார்த்தா தான் புரியும், லொக்கேஷனை பார்த்துட்டு வரேன் நண்பா. எப்படி போகணுங்கிறதே மறந்துடுச்சியா, வேறு வழியாக வரேன். நான் எப்போதும் வர வழி கதவு சாத்தி இருக்கு அந்த கேட்டு, அதனால் நான் இந்த வழியில் போயிட்டுருக்கேன். இதுதான் காலேஜில் படிக்கிறதுக்கு விடுறதும் இங்கே தான் இருக்குது, ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது நண்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். இங்கெல்லாம் டிரைவருக்கு தனியாக ஒரு ரூமு, காரை உள்ள பார்க்கிங்கு, இது மாதிரி ஒரே வீடு, இது மாதிரி பல வீடு இருக்குது இந்த இதில் டிரைவர் வேலை பார்க்குறவங்களுக்கு கடை கண்ணிக்கு போகிறதுனா ரொம்ப கஷ்டம். இங்கே கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பிளாட் இருக்குது, காலேஜ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவுட்ரு ஆகிறதுக்கே நான் வந்ததே கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் இது உள்ளே சுற்றிருப்பேன். அதில் காட்டிச்சு லொக்கேஷன் தப்பாக வேறு வழியில் வந்ததுனால 6 கிலோமீட்டர் வந்துச்சு. எப்படியோ சரியான இதுதான். இதே குவைத்தில் இருந்தோம்னு நினச்சிங்களேன், வீடு இடம் ஜித்தா மஞ்சில்
இன்னும் 2 ஏதோ சொல்லுவாங்களே, 4 இது சொல்லுவாங்க, கரெக்டாக போயிடலாம். ஆனால் சவுதியில் லொக்கேஷன் இல்லாமல் வேறு வழியே இல்லை. நான் எப்போதும் வர வழி கேட்டு சாத்தியிருக்கேனே, வேறு வழிக்கு காட்டிச்சுன்னு வந்தால் உள்ளுக்குள்ளேயே அவ்வளோ பெருசு. இது பயங்கரமாக இருக்குது. இந்த கீஸை வாங்கியாச்சு, இன்னொரு கீஸ் வாங்கணும். அதுக்கு இடையில வேலைக்கார பொண்ணு நம்ம காலிது ஃபோன்லேருந்து அடித்து கோழி, கோகோனட்டு மில்க்கு இதெல்லாம் வாங்கிட்டு வா, மறுபடியும் இப்போ வாங்கிட்டு வா அப்படின்ட்டுருக்காங்க. சரி, மறுபடினா அன்றைக்கி வாங்கி கொடுத்தேன், அன்றைக்கி வீடியோவில். இப்போ அதை வாங்கிட்டு எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வான்ட்டுருக்காங்க. மேடம் நான் இதில் இருக்கிறேன், இல்லை வேறு வண்டி கிண்டி பிடிச்சி கூட சில நேரத்தில் லேட் ஆச்சுன்னா வந்துடுவாங்க. நான் இதை வாங்கிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு டைம் ஆகிடும். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சா. அடுத்தது அங்கே போய் இன்னொரு வீட்டில் ஜாமான் வாங்குவோம். இந்த வீட்டில் தான் நான் இப்போ வாங்கிட்டு வந்தேன். உள்ளே 2 கார் பார்க்கிங்லாம் இடம்லாம் கொடுத்து பக்காவாக இருக்குது. வீடு சூப்பராக இருக்குங்க. நமக்குலாம் கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் வீடு தராது. சரியா நண்பா? எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வீட்டுக்கிட்டே வந்துட்டேன் நண்பா. மேலே போய் கொடுக்கணும். ஃபீஸ் கூட இல்லாமல் அவங்க அந்த ஜாமானை கொடுக்குறாங்க. ஏதோ கஃபீலுக்குள்ள ஜாமான், ஏதோ க்ரீம் மாதிரி ஏதோ இருக்குது, 2 க்ரீம் மாதிரி கொடுத்தாங்க. அந்த வீட்டில் வாங்கிட்டு மேடத்துக்கு போனோம். வீட்லேயும் ஜாமானை வாங்கிக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் கோழி, பால், கோகோனட்டு மில்க்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். முதல்ல போயிட்டு ஜாமானை கூட என்னால் கொடுக்க முடியாது. உச்சா போகணும். உச்சா போயிட்டு தான் அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும். அம்மாடி என்னால் சூப்பர் மார்க்கெட்டில் கூட நடக்க முடியல. நான் எங்கேயாவது வண்டியை நிறுத்திட்டு நான் போகிறாந்தான் போகலாம், அது தனியாக ஒரு மெனக்கெடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போகாமல் அப்படியே போகிறேன் நண்பா. போயிட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு. எத்தனை மணிக்கு போனது? மேடத்துக்காண்டி வண்டியை 3:30 மணிக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு அங்கே போய் வெயிட்டிங்க. அதுக்கப்புறம் ஜாமான் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி 50 கிலோமீட்டர் வந்திருக்கும். எல்லா பக்கம் போயிட்டு இப்போது கரெக்டாக மணி 6:50 ஆகுது நண்பா. வீட்டுக்கு வந்துட்டேன். 6:50க்கு தான் வந்துட்டேன். போயிட்டு ஜாமானை முதல்ல காரில் வச்சுட்டு முதல்ல பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மறு வேலை எதாக இருந்தாலும் பார்க்கணும்பா. என்னால் முடியலை, கண் இருட்டுது. இந்த மாதிரி தான் நான் செய்கிறேன் நண்பா. எனக்கு இன்னொரு இடத்துக்கு அதை தேடி எங்கே பாத்ரூம்னு கேட்டு ஒரு இடத்துல வண்டியை போட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. என்னன்னு தெரியல. என்னடா லைட்டாக போடுறா, பில்டிங்கே இருட்டாகி நிற்கிது, பைத்தியங்களுக்கு பேலுவா ஓடாமல் வச்சுருக்கணும். நம்ம லைட் ஏறி ஆரம்பிச்சிருச்சு. ஓகே நண்பா, நான் மேலே கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஓகே. எல்லாம் ஜாமானை போட்டு தொடச்சிட்ருக்கான் பில்டிங்கில் ஆரிஸு. வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். அடுத்தது அங்கேருந்து போயிட்டு வீட்டுக்கு ஜாமானை கொடுத்துட்டு மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஜிம்முக்கு வந்து 7:30 மணிக்கு நிற்க சொன்னாங்க. 7:20 ஆகுது. 7:20க்கு இங்கே ஆல்ரெடி வந்துட்டேன். 7:25 ஆகுது வந்து நின்று. இப்போ நேராக அப்படியே போக வேண்டியதான் நண்பா. போயிட்டு மேடம் வந்துட்டாங்களா என்னென்னு பார்த்துட்டு, இல்லை உள்ளே போய் நிற்க முடிஞ்சால் நிற்போம், இல்லைனா அப்படியே ரிவர்ஸில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்டில் போய். இதான் அப்படியே இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் என்னமோ இன்றைக்கி ஏதோ கல்யாணத்துக்கு போகிறாங்களா என்னன்னு தெரில. நேற்றுக்கு கிடச்ச பார்சல் பண்ண கிஃப்ட்லேருந்து எல்லாத்தையும் இங்கே தான் வச்சுருக்கோம். நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் துணி நேற்று டைலர் கடையில் தச்சு அதை துவச்சி அயன் பண்ண சொல்லிச்சு நேற்று. நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோன்னு. இப்போ எடுக்கணும் ஜெலில், நீ வாசிக்கிறேன் 7:30 மணிக்கு அப்படின்னாங்க. அப்புறம் மேக்கப் போட்டு வந்திருக்காங்க. மேக்கப் போட்டிருக்காங்களா இல்லை சலூனுக்கு போயிருக்காங்க. சலூன் போயிட்டு ஜிம்முக்கு வந்திருக்கனால ஃபுல் மேக்கப்பாக இருக்காது என்னோட டவுட்டு. சும்மா ஏதோ ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஜிம்முக்கு வந்திருக்காங்களா. இப்போ போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். வாங்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு 9 மணி 10 மணிக்கு கொண்டு போய் விடுற வேலையா இல்லை வேறு எதுமான இன்னும் எந்த தகவலும் தெரியல. நான் இந்த பீஃபிட்டு இந்த ஜிம்முக்கு தான் வந்தேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இப்போ அங்கே தான் போகிறேன். ஆல்ரெடி சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் போயிட்டு யூ ஜோன், நீங்களாம் எனக்கு இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தீங்களே பஸ்ஸில், ஃப்ரெண்டு இதான் அந்த யூ ஜோன். இதுக்குள்ளே நான் போகல, வெளியிலே தான் நிற்க போகிறேன். தெரியுதுங்களா? இதுதான் நேராக மேலே இருக்கிறது தான் பீஃபிட்டு அந்த ஜிம்மு. எவ்வளோ காரு எவ்வளோ இது, நம்ம வெளியில் தான் நிற்கணும். கூப்பிட்டாங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம ஏரியா சாரா ஹேரா. இதில் வந்து அவுட்டரில் அப்படியே நிற்போம். மேடம் வந்து கூப்பிட்டோன்னே கூட்டிகிட்டு போய் டைலர் கடையிலேருந்து மக்சலாவில் போய் அந்த துணியை வாங்கிக்கிட்டு, துவைச்ச துணியை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட தகவலை சொல்கிறேன். என்ன ஒர்க்கு, எப்படி, எங்கே போகுது, கல்யாணமா வேறு எதுமா என்னன்ட்டு நான் சொல்கிறேன் நண்பா. ஓகேங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. மேடத்தை இங்கே கொண்டு வந்து விட்டேன். ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது கல்யாணத்துக்குன்னு போட்டு போகிற கவுன் மாதிரி கொஞ்சம் பஃப்னு இருக்குது. அது ஒன்று, இன்னொரு ட்ரெஸ்ஸு. ஆனால் மேடம் அதெல்லாம் போட்டுட்டு வரல. கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டாங்க.
அந்த துணியை துவைச்சது கொண்டியும் இன்றைக்கி 100 ரியால் கொடுத்து பே பண்ணிட்டு வந்தாங்க. கையில் நம்மள்ட்ட அந்த காசை கொடுத்துருந்தா கூட மேடம் நான் வெறும் 90 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபாய் நான் அந்த மக்சலாக்காரன்ட்டேருந்து துணி துவைச்சான்ட்டேருந்து எடுத்திருப்பேன். அந்த அளவுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. மேடம் வந்து இப்போ கார்டு அடிச்சுட்டு துணி ரெடி இல்லைங்க நான் போகிறேன் வீட்டில் இறக்கி விட்டு வந்து வாங்கிட்டு வா சொல்லின்ட்டு வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணி இங்கே கொண்டு வந்து விட்டுருக்கேன் நண்பா. அவங்க ஒரு 2 மணி நேரத்தில் வரேன், நீ எங்கேயும் போயிட்டு வரந்தா போயிட்டு வா, இல்லை இங்கேயே நில்லு, நான் 2 மணி நேரத்தில் வந்துடுவேன்டாங்க. நான் ரவுதா போகலான்ட்டு பசங்களுக்கு ஃபோன் அடித்தா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரின்ட்டு நான் இங்கே ஒரு சாண்ட்விட்சை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு வந்தேன், சாதா டீ. உங்களுக்கு தெரியும், ஆஹா செம்மையாக இருக்குது. அந்த இது நானா போட்டுனா அதான் புதினா போட்டு கட்டஞ்சாய் செம்ம மணத்துக்கிட்டு செம்மையாக இருக்குது. ஒரு சாண்ட்விட்ச் ஒன்று, முட்டை சாண்ட்விட்ச் ஒன்று வாங்கி சூடாக வச்சுருக்கேன் இந்த பேப்பரில் சுற்றி, அலுமினியம் பேப்பரில். அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே வெயிட் பண்ண வேண்டியதான். இங்கே எப்படின்னா சஃபா கோல்டு கடைன்னு சொல்லிட்டு நிறைய கோல்டு கடையாக இருக்கும் நண்பா. உங்களுக்கு பார்க்கணுன்னா இதெல்லாம் ஃபுல்லாக முழுக்க கோல்டு கடை. 18 கிராமு 20 கிராமு 22 கிராம்னு எல்லாமே இருக்குது. நான் இங்கே தான் நிற்கிறேன், முடிஞ்சால் நான் இறங்கி காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே வேறு புது கடை திறந்துருக்காங்கன்ட்டு நிறைய கூட்டமாக இருக்கான். ஆஃபராக என்ன ஆஃபர்னு தெரில, போய் பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம். நண்பா மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் நான் ஃபுல்லாக கோல்டு இங்கே தான் நின்றேன் நண்பா. ஆனால் நான் வீடியோ எடுத்துக்குள்ளே ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் அடித்ததுனால அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா போதும். இப்போ தான் இங்கே கடை கூட்டமாக இருக்கிறத காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல தான் போகணும். இங்கே பாருங்களேன், இந்த கடை தான் ஆஃபர் சொன்னாங்கலாம். நிறைய கூட்டம், லேடிஸ் கூட்டம் வந்து பார்த்தேன். லேடிஸாக இருக்கும், நான் விட்டுட்டேன் நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் அவ்வளோ கூட்டம் நிற்கிது. இந்த சந்துக்கு யூட்டனை போட்டுட்டு வரணும் இதே இடத்துக்கு. மேலே அடிச்சிட்டாங்க 11:30-12 மணிக்கு தான் அடிப்பாங்கன்னு நினச்சேன், 11:30 மணிக்கு அடிச்சிட்டாங்க. ஓகே, போயிட்டு அது ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற எல்லாமே கோல்டு கடை. நம்ம ஊர் மாதிரி 22 இருக்கும், 18 கிராமுலையும் இருக்குது. 18 கேரட்டு, 18 கிராமுங்கிறேன், 18 கேரட்டில் இருக்கும், 16 கேரட்டு, அந்த மாதிரி கம்மி உள்ள வேல்யூஷன் கம்மியாக உள்ள மாதிரி உள்ளது நகை நிறைய இருக்கும். இங்கே சவுதிக்காரங்க டிசைன் தான் வாங்குவாங்க, நகை ஒரிஜினலு அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த இதில் வாங்க மாட்டாங்க நண்பா. அந்த நகை கடைக்கு எய்த்தாப்பில் போய் தான் நான் திரும்பவே போகிறேன். என்னடா இது, மேடம் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, யூட்டனை போட்டுட்டு பார்க்கிங்கே இல்லாமல் தானே இங்கே நான் போட்டிருந்தேன். இந்த கடைக்கு எய்த்தாப்பில் போய் இப்படி போகணும். மேடம் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, மேடம் வாசலில் நிற்கிறாங்க நண்பா. நான் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். ஓகே நண்பா, இங்கே தான் கொண்டு வந்து விட்டுருக்கேன் மேடத்தை. இது தான் ட்ரோவோ. நோம்பு டயத்துலலாம் இங்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்கிங்கே கிடைக்காது. முழுக்க இந்த இதில் வீட்டுக்குள்ளே தேவைப்படுற ஜாமான்லேருந்து இப்படியே ட்ரெஸ்ஸுலேருந்து பல இது சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் இருக்குது. இன்றைக்கி என்னென்னா பார்க்கிங்கு அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. பார்த்துங்க எப்படி இருக்குது. இந்த கடைக்கெலாம் போனாங்கன்னா எப்படியும் பையா அள்ளிட்டு வருவாங்க. நோம்புலாம் இங்கே ஒரு வாட்டியாவது 2 வாட்டியாவது வந்துடும்ப்பா மனுஷனுக்கு. அந்த அளவுக்கு வேலை இது பிரச்சனை இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் டியூட்டி இப்படி தான் நம்மளுக்கு. எனக்கு ஆளுங்களை பார்த்தோன்னா ஒரு மாதிரி வெக்கமாயிடுது நண்பா. ஃப்ளைட்டு பாருங்கள், ஃப்ளைட்டு நாய்ஸ்லாம் கேட்குதா என்னன்னு தெரியாது. நாய்ஸ் கேன்சலேஷனில் இருக்குல்ல, ஆனில் இருக்குது. ஃப்ளைட்டு அவ்வளோ சவுண்டாக கேட்குது இங்கே பக்கத்தில் போகிற மாதிரி. சரி, சாப்பிட்டாச்சு. கொஞ்சோன்னு மதியானம் உள்ள சோறு வீட்டில் இருக்குது. இந்த சாண்ட்விட்ச் சாப்பிட்டதோட வயிறு நுந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக போய் கொஞ்சம் சோறு சிக்கனு கொஞ்சம் மதியானம் உள்ளது இருக்குது. அதை சாப்பிட்டோம்னா எனக்கு ஃபினிஷிங் ஆகிடும். நான் இவங்க போயிட்டு நான் ஃபோன் அடிக்கும் போது வான்னு சொல்லியிருந்தால் நான் நேராக ரவுதாக்கு தான் போயிருப்பேன். 2 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு ஒரு டைமிங் சொன்னால் தெரியுமா. ஒன்று சீக்கிரம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு லேட்டாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீக்கிரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நான் இங்கே நின்றேன். ஏன்னா இந்த மாதிரி சூக்குக்கு எதுக்கோ போகிறதுக்கு வீட்டுக்கு நேரத்தில் போகணும். நாளன்னைக்கு எங்கேயோ ரியாத்துக்கு போகிறாங்க. மேடமும் சின்ன பொண்ணும் ரியாத்துக்கு போகுது, கல்யாணத்துக்கு போகிறாங்க ஒரு 3 நாளைக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்னா ரியாத்காரங்க மேடம் ஒருத்தவங்க வருவாங்க, எனக்கு பணம்லாம் தருவாங்க, நல்லா கவனிச்சாங்கன்னு. என் மச்சானை கூட அங்கே வேலையில் இருக்காப்புலன்னு சொன்னேன்னா, அந்த வீட்டில் கல்யாணம் பையனுக்கு, அதை பற்றி தனியாக பேசுவோம் ஓகேங்களா. அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க. இப்போதைக்கு நம்ம இங்கே நிற்கிறோம். நைட்டு 11:40 மணி. இதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு என்ன டியூட்டியாக நேராக வீட்டுக்காக தான் இருக்கும் அதிகபட்சம். எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. இது அல் சஃபாங்கிற ஏரியாவில் நிற்கிறேன் நண்பா. உங்களுக்கு தெரியும் முழுக்க
ட்ரெஸ்ஸுலேருந்து தங்க கடைக்கு போனோமே தங்கம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு நண்பா. வேறு ஒன்றும் இல்லை. நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி மதியானம் 3:30 மணிக்கு வெளியானது. நைட்டு 12 மணி முடிக்கும். இடையில 2 வாட்டி பிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்துட்டு போனேன். இன்றைக்கி ஃபுல்லாக வேலை அப்படி எப்படியுமா ஓடிடுச்சு. ஓகேங்களா? டியூட்டி முடிஞ்சு இருந்த சாப்பாடை வந்தவொடனே 12:15 வந்தவொடனே சாப்பிட்டேன். மேலே கொண்டு போய் ஜாமானை ஏற்றி கொடுத்துட்டு வந்தேன். அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி உள்ள டியூட்டி. 2 நாளாக அந்த டிரைவர் இதை விஷயம் பற்றி போட்டோன்னே போதும் இதுக்கப்புறம் பேசாதீங்கன்னாங்க. நிறைய பேருக்கு அதுக்கு கமாண்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. நிறைய பேர் உண்மைங்கிற விஷயத்த தான் நிறைய பேர் சொன்னீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த விஷயங்கள் எல்லாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் டிரைவரில் என்னென்ன தப்பு ஏது தப்பு இதுங்க விஷயத்தை பற்றி குறை இருந்தால் குறை, உண்மைகள் இருந்தால் உண்மை, எதுவும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஹெல்ப் பண்ண விஷயம், இதை எல்லாத்தையும் எனக்கு சொல்லணும்னு ஆசை. அதை தான் நான் சொன்னேன். சரிங்களா? யாரும் மன வருத்தப்பட்டுக்க வேணாம். அதனால் உங்களுக்கு கிடைக்கிற வேலை அந்த வேலைக்கு தான் வரணும். அதில் உள்ள விஷயந்தான் பிடிச்சிருக்கு. வேறு காசு செலவு பண்ணலன்னா ஹவுஸ் டிரைவருக்கு வாங்க. சரிங்களா? நான் அதை பற்றி எதுவும் குறையெல்லாம் சொல்லிக்கல நண்பா. ஓகே. இன்றைக்கி காரு பக்கத்தில் போனாலும் இதில் சவுண்டு அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். காரோட சவுண்டே கேட்கவே கேட்காது. சரியான நாய்ஸ் கேன்சலர் சூப்பராக இருக்குது நண்பா. நான் இன்றைக்கி நேற்றுலாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சிச்சு எனக்கு. இந்த பச்சை கலர் லைட்டு எரிஞ்சால் நாய்ஸ் கேன்சலர் ஆனில் இருக்குது. எந்த கார் சவுண்டு எந்த சவுண்டுமே வராது. சூப்பராக இருக்குது. நைட்டு 2 மணிக்கும் லேடிஸ் இங்கெல்லாம் போகிறாங்க பாருங்கள் ஒண்டியமாக. எங்கே பார்த்தாலும் இந்த லேடிஸு போகிறது வர்றது எல்லாம் இருக்கும். பயப்படவே மாட்டாங்க. இதே இந்தியாவை இருந்தால் போக முடியுமா இந்த இருட்டில்? இதான் இந்தியாவுக்கு சவுதிக்கும். பொம்பளைங்க பகல்லே ஊரில் போக முடியாது. அந்த அளவுக்கு பயப்படுவாங்க. இங்கே நைட்டில் கூட போவாங்க. குழந்த பச்சை எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் குழந்த ஒண்டியமாக போயிட்டு வரும். எவனும் தூக்கிட்டு போயிடவோ கடத்திடவோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சவுதியை பொறுத்த முடியும். 100%. இந்தியாவுக்கு அதை சொல்லும் போது சவுதி 200% சொல்லலாம். தைரியமாக போயிட்டு தைரியமாக வருவாங்க. இதை பற்றிய கருத்து சொல்லுங்கள். உடனே இந்தியாவை குறை சொல்லிட்டே அப்படிங்காதீங்க. இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலையும் இங்கே இருக்கிற சூழ்நிலையும் சொன்னேன். இந்தியாவுக்கு அதுக்குன்னு மட்டம் தட்டி பேசிட்டேன்னு உடனே இது பண்ணிடுறாங்க. மக்கள் இருக்கிற நிலைப்பாட்டு இந்த விஷயத்தை வச்சு சொன்ன நண்பா. ஓகே. வேறு ஒன்றும் இல்லை. உங்களையெல்லாம் வீடியோ டெய்லி போடுறேன். சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி எல்லா உள்ளங்களுக்கும். சரிங்களா? திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எது இருந்தாலும் குறை நிறை எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் சரி பண்ணிக்கிறேன். சரிங்களா நண்பா? உங்கள் அனைத்து பேருக்குமே நான் வாட்ஸ்அப் நம்பரோ இன்ஸ்டாகிராம்லேயோ எதில் பேசினாலும் ரீப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு சப்ஸ்கிரைபரு கம்மி, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ இல்லாமல் கூட போகும் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்தா. ஆனால் இருந்தாலும் நான் பேசுகிறேன், எல்லாருக்கும் ரீப்ளை கொடுக்குறேன். மற்றவங்க மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க அப்படிலாம் சொல்ல. எந்த நம்பரே கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஓகே. எனக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா. தேங்க்யூ. பாய்.